ஹாய் மக்களே, நாம இப்போ வந்துருக்கிறது மாடம்பாக்கம். இந்த மாடம்பாக்கம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் நமக்கு இப்போ ரியல் எஸ்டேட்ல நல்லா போயிட்டுன்னு சொல்றாங்க. ஆனால் நான் அந்த டாபிக்ல போறதுல இப்போ நாம எங்க வந்திருக்கோம்னா மாடம்பாக்கத்துல நீடாமங்கலம்ன்ற ஏரியா. இந்த ஏரியால 3 crore நம்ம ஒரு பிளான் போட்டிருக்கோம். 3 crore பிளான்ன்றது ஈஸியா சொல்லிட்டோம்னு நினைக்கிறேங்க. ஆனா இந்த இடம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்றது, சூப்பர் எக்ஸைட்டட் ஏரியான்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்க போற ஒவ்வொரு பிளான் போறதுக்கும் நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம். என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு சொல்றீங்கன்னு பாத்தீங்களா? இந்த பேனல்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்க அடுத்த ஸ்லைஸ்ல பாத்துருக்கீங்க. ஒரு வித்தியாசமான எல் ஷேப்ல போட்டிருக்கோம். இந்த எல் ஷேப்ல போடுறதுக்கு அவ்வளோ வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. யூஸ்வலா ஒரு 3 crore பிளான் போடுறதுக்கு ஒரு 4 ஸ்ட்ரக்சர்ஸ் லெக் இருந்தா போதும்னு நாங்க டிசைன் பண்ணுவோம். ஆனா சாரோட வீட்டு ரெசிடென்ஸுக்கு நாம போறதுக்கு 6 கால் யூஸ் பண்ணோம். அந்த 6 கால்ல 3 கிலோவாட் போடுறதுக்கு எல் ஷேப் பாத்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்னு ஒரு வகையில சொன்னா இந்த பக்கம் 7 கூட சொல்லலாம். இந்த கான்கிரீட் லைஸ் போட்டு பேஸை நல்லா டைட் பண்ணினால கீழே நமக்கு பேஸ் ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அட் த சேம் டைம் மேல இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரியே எல்லா பேனல்ஸ்க்கும் டபுள் ப்ரொடக்ஷன் மெத்தட்ல போல்ஸ் போட்டிருக்கோம். இந்த டபுள் ப்ரொடக்ஷன் போல்ஸ்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 250 கிலோ வென் வெலாசிட்டியை கூட வித்ஸ்டாண்ட் பண்ணி கன்னு மாதிரி இருக்கும். அண்ட் இதை பத்தி இன்னும் நிறைய பேசுறதுக்கு நம்ம கருப்பையா இருக்காரு, இவர் பேசுறாரு. ஹாய் சார், நான் கருப்பையா. இங்கே நான் டிஎன்இபியில் வந்து சீஃப் ஆடிட் ஆஃபீஸராக இருக்கேன். இந்த நீலமங்கலம் வந்து ஒரு 2 வருஷம் ஆகுது. சொல்கிற மாதிரி என்னுடைய ஒரிஜினலாக நான் ஈபியில் இருக்கேன். எதுக்கு சோலார் போகணும்னு நினச்சிட்டு இருந்த காலத்தில் எனக்கு கரண்ட் பில் ஒரு 17,000-18,000 ரூபா சாலிடாக வரும். அது ரொம்ப விருப்பம் இருந்துச்சு. என்னடான்னு போது அப்போ நிறைய இந்த பாலிசிஸ் எல்லாம் ஈபியில் மாற்றும் பொழுது இந்த இதெல்லாம் தேவையில்லை, ஃபீசிபிலிட்டிலாம் தேவையில்லைன்னு சொன்ன உடனே 3 kVA போகலாம் அப்படிங்கும்போது நம்ம என்னுடைய அறிமுகம் கிடைச்சது. என்னன்னா இந்த இடத்த தான் நாங்கள் சொன்னோம், இந்த இடத்துல உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்டோம். அது நல்லா உங்க சிறப்பாக பண்ணாங்க. அவங்க சொன்ன அந்த சிரமத்தெல்லாம் நானே கண் கூட பார்த்தேன். எந்த அளவுக்கு 2வது மாடியில் அது ஒரு சின்ன இடத்துல அந்த 3 kVA அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டாங்க. ரொம்ப அருமையான ரிசல்ட். ஏன்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 1200 ரூபா பில்லு. அது உண்மையாலுமே அது மட்டும் இல்லாமல் இதில் சப்சிடியாக இருந்ததுனால என்னை பொறுத்தவரை ஒரு 10 மாதத்துல நான் இந்த போட்ட காசை எடுத்துருவோம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப் டைம் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு போகும். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. அதுலேயும் இவங்க சிறப்பான சில இந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் பண்ணினதுனால இந்த கிளீனிங்ன்றது எங்களுக்கு ஒரு சிரமமே இல்லை. சுவிட்சை தட்டுங்க, காலையில் கழுவி விட்டுருங்க, அது பாட்டுக்கு ஒரு 15 யூனிட் சாலிடாக வருது. அதனால இந்த விஷயத்தில் சோலாரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட்டு ஹரி மூலியமாக எனக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கு. அதனால் எனக்கு வந்து மிக சிறப்பாக கரண்ட் பில்லுன்னு போது இப்போ எனக்கு வந்து 3 ஏசி நான் ஓட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ டேரிஃப்ல ஏறிச்சுன்னா இனிமேல் நான் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா என்னுடைய கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 203 யூனிட்ல முடிஞ்சிடும். மொத்தமாக 18,000 ரூபான்றது வந்து இப்போ 1200 ரூபா வருதுன்னா நீங்கள் நினைச்சுப்பாங்க. அதனால இந்த விஷயத்தில் இந்த சோலாருக்கு நன்றி. ஹரி அவர் மிக சிறப்பாக செஞ்சு கொடுத்தாரு. இப்போ அது மட்டும் இல்லை, இவங்களுடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு ஜென்ரேட் ஆகுதான்றது அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதம் முடிவில் நடந்தது என்னன்னா ஒரு வாரமா வந்து இது ஆகலை, ஃபீஸ் போயிருக்குது. அது எனக்கு தெரியல. அதை அவர் ஹரி சார் கண்டுபிடிச்சு, சார் கொஞ்சம் இஷ்யூ இருக்கு அப்படின்னு உடனே வந்து பார்த்தாங்க, அதை சரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபாலோ அப் வெறுமனே வந்து இறக்கு பண்ணியாச்சு போயாச்சுன்னு கிடையாது. ஒரு ஆஃப்டர் சர்வீஸ்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை வந்து இவங்க செய்கிறாங்க. அதனால நிச்சயமா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். ப்ளஸ் எக்கனாமிக்கலா வெரி வெரி வயபிள். அதனால 3 kVAன்றது வந்து இன்னும் 5 kVA போகலாம். 3 kVA நமக்கு நிறைய இருக்கு. சில சப்சிடிலாம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க 28,000 ரூபா. அதனால யாருக்கும் ஒரு 6,000 7,000 போதா கண்ணு முடிக்கு நீங்க இந்த பிளான்ட்டுக்கு போயிடலாம். ஏன்னா வருஷம் இன்னும் கரண்ட் பில் ஏறிட்டே போகும். அப்படி வரும்போது இன்னைக்கு எங்களுடைய பில்லிங் சிஸ்டம் மாறும்போது நல்ல சேவிங்ஸ் இருக்கும். அதனால எனக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த ஆப்ல 15 யூனிட் சாலிடா வருது. அதனால வெயில பார்த்து பயண காலம் போய் இப்ப நல்ல வெயில் அடிக்கட்டும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கு. அதனால இந்த சமயத்துல நான் ஹரிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாரா இருந்தாலும் சோலார் உங்களால முடியும்னா போடுங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, இபி டிபார்ட்மெண்ட்ல இருக்க எனக்கும் நல்லது. நன்றி.